Praise the Lord. Greetings in Jesus' name. இயேசுனுடைய நாமத்தால் உங்களுக்கு வாழ்த்துதல். திரும்பமாக நாங்கள் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி. ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், எங்களுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி தெரியும், நாங்கள் ரசிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்னு சொல்லலாம். பட் டு யூ ரியலி நோ ஹூ ஹி இஸ்? உண்மையிலே உங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியுமா? ஒரு கதை ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நான் சேர்மன்லேயே முந்தி ஷேர் பண்ணியிருக்கேன். இது நான் இன்னொரு ஆள் சேர்மனில் சொன்ன கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பணக்காருடைய மகனை கொஞ்சம் வேடர்கள் வந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க. ஜெலோங் ஸ்டோரி நான் ஷோர்ட்டாக சொல்கிறேன். கடத்தி கொண்டு போய் அவங்கள் அந்த காட்டுக்குள்ளே இந்த பெரிய ஒரு நல்ல ஒரு வெல்த்தியான மேபி யூ கேன் சே மில்லியனர் அவனோட மகனை கொண்டு போய் அந்த காட்டில் வச்சுருக்கிறான். அப்போ அந்த மகன் காலப்போக்கில் அந்த வேடர்களோடு சேர்ந்து அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்கள எப்படி உடுக்குறாங்க, அவங்கள எப்படி வேட்டையாடுறாங்க, he was adapting to these hunters who kidnapped this person. அப்போ அந்த மகன், இந்த பணக்கான மகன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேடர்களை மாறி கடைசியாக வேடராகவே மாறிட்டான். தென் he forgot who he was. கொஞ்ச காலத்தில் அவன் யாருன்றதே மறந்து போனான். தான் விட்டு வந்த இடத்தை மறந்து போனான். அப்போ இந்த கடத்தி கொண்டு போன செய்தி தகப்பனுக்கு போன உடனே இந்த தகப்பன், இந்த பணக்கார தகப்பன், அந்த காட்டுக்குள்ளே எப்படி போகிறது, காட்டுக்குள்ளே அப்படியே பணக்காரனாக போயிடாது. அப்போ வேடரை போல் உடுத்து, வேடரை மாதிரி வேஷம் போட்டு, வேடரை மாதிரி அந்த காட்டுக்குள்ளே அந்த தகப்பன் போகிறான். உள்ளுக்குள்ளே போயிட்டு அவங்களோட வேடரோடு இருந்து, ஆனால் போனவன் உண்மையிலே அவன் மாறையில். அவங்களுக்கு ஆண்டி இவர் இப்படி வேடர் மாதிரி கொஞ்சம் டெம்பரரியாக இருந்துட்டு அவங்களோட பழகி மகனை ஈஸியாக அந்த இடத்துல இருந்து மீட்டு கொண்டு வர. ஸோ பிரியமான சௌரியில் இது என்ன சிந்திக்க வச்சு இந்த கதை? இயேசு கிறிஸ்துவும் இப்படித்தான். நாங்கள் யார் இயேசு கிறிஸ்துவை யோசித்தோம், யார் அவற்றை அன்பை யோசித்தோம், யார் அவற்றை ரட்சிப்பை யோசித்தோம்? None of us ever thought about Jesus coming to this earth and saving me. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து என்னை ரட்சிக்கிறார்ன்றதை நாங்கள் ஒரு காலம் யோசிச்சு பார்க்கல. பட் தென் சடன்லி யூ ஆர் சேவ்ட். எக்ஸாக்ட்லி இந்த ஸ்டோரி மாதிரி நாங்கள் இந்த உலக போக்கிலே அவங்கள துளைஞ்சி, நாங்கள் உண்மையிலே தேவண்ட பிள்ளைகள், நாங்கள் எல்லாருமே தேவண்ட பிள்ளைகள். ஆனால் நாங்கள் இந்த உலக பாவத்தில் இருந்து, இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களை செய்து கொண்டு, இந்த உலகத்தில் இருக்கிற பாவியலை போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் விரைக்கல, கடவுளாக விரையிலாது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம் டு கம் டவுன் ஆஸ் அ கோட். ஹி ஹேஸ் டு டேக் another form. that is the only way. கடவுள் இந்த உலகத்தில் திடீரென வந்துறாங்க. வானமருடைய சிங்காசனம் பூமியோடைய பாதபடின்னு சொல்லுது. அப்போ எப்படி தேவன் இந்த உலகத்தில் வரலாம் எங்களை மீட்கிறதுக்கு? எக்ஸாக்ட்லி அந்த தகப்பன் போல் அவர் நேச்சரில் இயற்கையாகவே அவர் பணக்காரனாக இருந்தும் அந்த காட்டுக்குள்ளே வேடுற மாதிரி மாறின மாதிரி நேச்சரில் பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, அவருடைய தன்மையிலே கடவுளாக இருந்தும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மேனிஃபெஸ்ட் ஆகலானார். இட்ஸ் இன் தி பைபிள். ஐ அம் நாட் மேக்கிங் திஸ் அப். யூ கேன் ரீட் இட். அப்போ brothers and sisters, he came down as a man in order to redeem every single man and woman from the bondage of sin. அப்போ இயேசு கிறிஸ்து டெம்பரரியாக இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தார். இன்றைக்கு என்ன அடுத்த பிரச்சனை என்னென்னா, இயேசு கிறிஸ்து ஏ கோட். இன்றைக்கு ஜவாப் என்ன சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்து கடவுள், எஸ் வி அக்ரி, பட் இஸ் லைக் அ சப் கோட் மாதிரி. அப்படி இல்லை. பைபிள் கிளியராக சொல்லுது, அவர் தற்காலிகமாக, எப்படி அந்த பணக்காரன் தற்காலிகமாக அந்த காட்டுக்குள்ளேருந்து அந்த முக்கியமான நோக்கம் தன்னை மகனை மீட்கிறதுக்கு போன மாதிரி தற்காலிகமாக தான் அவர் மனிதனாக இருந்தார். இப்போ அவர் மனுஷன் இல்லை, இப்போ அவர் தெய்வம். எங்கே அவர்கிட்ட பாடி இல்லை, எல்லார்ட்ட பாடியும் இந்த பூமிக்கு கீழே உக்கி போச்சு. முகமது, புத்தா எல்லாரும் இந்த பூமியில் வாழ்ந்து இறந்து பூமியிலே அவங்களோட உடம்பு உக்கி போச்சு. பட் பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், தேவரீர்
அவருடைய அழிவை காண மாட்டார். அவருடைய உடல் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். ஸோ தேர்ஸ் நாட் அ சிங்கிள் ட்ரேஸ் தட் ஜீசஸ் பாடி இஸ் ஆன் திஸ் எர்த். அப்போ பிரியமான சௌரியில் நான் ஏன் இவ்வளத்தை சொல்கிறேன்னு சொன்னால், டூ நாட் அண்டர் எஸ்டிமேட் ஜீசஸ் கிரைஸ்ட். தட் இஸ் த பைபிள் ஸ்டடி டுடே. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் குறைவாக இடை போட வேண்டாம். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தா போல இந்த உலகத்தில் அவர் பசியோட தாகத்தோடு இருந்து சிலுவையில் அறையப்பட்ட அவரை நீங்கள் அவரை இன்ஃபீரியர் நினைக்காங்க, அவர் ஒரு கீழ்த்தரமான நினைக்காங்க. ஹீ இஸ் கிரேட்டர், ஃபார் கிரேட்டர். அதான் இன்றைக்கு பைபிள் ஸ்டடியை நாங்கள் பார்க்க போகிறோம். ஹீ இஸ் கிரேட்டர். வாட் எவர் ஹீ டிட், த கிரேட்டஸ்ட் திங் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் வேறொரு பேரும் கிரேட் இல்லை பிரியமானவர்களே. ஜீசஸ் கிரைஸ்தை தவிர வேறொரு பேரும் உயர்வானதல்ல. For that name, we are doing ministry, we are praying, we are kneeling down, we are giving, we are advising. Any ministry you take it, just for that name's sake, we are doing it. That name only will deliver from your bondage, whichever it is. Depression, satanic bondage, enemies around you, anything. He can break the chain and deliver you within a second. And there are so many evidence in the Bible for that. I don't have to tell you. Anyway, that's not the subject. ஸோ இன்றைக்கு நாங்கள் ஒரு புத்தகத்தில் நிற்க போகிறோம். எபிரேயர் புத்தகத்தில் தான் முழு வசனத்தையும் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றை பார்க்கலும் சிறந்தவர். இயேசு கிறிஸ்து எல்லாரை பார்க்கலும் சிறந்தவர். ஸோ இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதுவும் எபிரேயரில் தான். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 2:9. Hebrews chapter 2 verse 9. Notice this. கவனிங்க. மரணத்தை தழுவியதால் இப்போது மகிமையினாலும் மாண்பினாலும் முடிசூடப்பட்டுள்ள இயேசுவே இதில் நான் காண்கிறோம். நோட்டிஸ் திஸ். இதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். அவரே சிறிது காலம், அண்டர்லைன் தட், for a while. நான் எபிரேயர் புத்தகத்தை கணக்கு தரம் வாசிக்கன் கிட்டடியிலான இதை கண்டுகொண்டன். பைபிள் சேஸ் temporary. He is not a man anymore. No longer he is a man. He is Almighty God sitting on the throne. அவரே சிறிது காலம், so underline that, சிறிது காலம் இறை தூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டார். மீனிங் இறதுகளும் சிறியவராக்கப்பட்டார்னு சொன்னால் merely a human being. இறைவனுடைய கிருபையினாலே அவர் எல்லாருக்கும் மரணத்தை அனுபவிக்கும்படியாக இவ்வாறு நடந்தது. So English Bible says, but we do see Jesus was made lower than the angel of a little while. You see, அப்படிதான் இருக்கு. For a little while now crowned with glory. அப்போ பிரியமான சௌரியிலே ஜீசஸ் great God. He is the only God. அப்போ அவர்கிட்ட மினிஸ்ட்ரி, அவர்கிட்ட பவர், அவர்கிட்ட வேர்ட்ஸ் நீங்கள் பைபிளில் வாசிங்கன்னு சொன்னால் nothing can match. No one can match. No other preachers can match. So we're going to go through. முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம். Jesus is greater than prophets. எபிரேயர் 1ஆம் அதிகாரம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை கவனிங்க. ஓகே, Hebrew chapter 1 verse 1 and 2. இறைவன் முற்காலத்தில் பலமுறை பல்வேறு விதங்களில் இறைவாக்கினர்கள் மூலம் நமது முற்பிதாக்களுடன் பேசினார். இப்போ பழைய பாட்டில் ஒரு மெசேஜ் கடவுள்கிட்ட இருந்து வரணும்னு சொன்னால் ஒரு தடவை நேராக போய் கடவுளை கான்டாக்ட் பண்ணி கடவுள்கிட்ட நேர மெசேஜஸ் ரெவலேஷன்ஸ் எடுக்கலாது. அங்கங்கே ப்ராஃபெட்ஸ் இருப்பாங்க. சில 40 மைலுக்கு அங்கால இருப்பாங்க, 50 மைலுக்கு அங்கால இருப்பாங்க. அப்போ ஆக்கள் போய் நடந்தோ கழுதையில் போயோ குதிரையில் போயோ அந்த மெசேஜை கேட்குறா அங்கே போகணும். இப்போ எங்கள்ட கையில் பைபிள் ஈஸியாக இருக்குது. எனி இன்ஸ்ட்ரக்ஷன் பாசரோ டீக்கனோ எங்களுக்கு பக்கத்தில் இருப்பாங்க, அட்வைஸ் கேட்கலாம், ஃபோன் பண்ணி கேட்கலாம். அந்த காலத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ they were so special in those days.
prophet had greater power. Some of the prophets are powerful than the kings. நீங்கள் எலிசா பார்த்தீங்கன்னு சொன்னால் he was 10 times powerful than the kings who ruled around his time. அப்போ என்னத்தை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் the priority, the emphasis was given to the prophets them days. Anything is prophet. Anything is prophet. Any advice, வருங்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் எடுத்து தான் போனாங்க. You can read that throughout the whole Old Testament. But the things change. When Jesus was born, when he came to this earth, things changed. Well, he changed a lot of things. But one of the major things he changed, the priesthood. So prophets are no longer greater in the new covenant in Jesus' time. So how does God communicate? Notice this, verse 2, ரெண்டாவது வசனம் தான் கவனிங்க. ஆனால் நம்மோடு இந்த கடைசி நாட்களில் அவர் தமது மகன் மூலமாகவே பேசியிருக்கிறார். மீனிங் என்ன குமாரண்ணா? I'll tell you, hold on, let me read the rest of it. இவரையே இறைவன் எல்லாவற்றுக்கும் வாரிசாக நியமித்திருக்கிறார். ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷில், இவர் மூலமாகவே இறைவன் அண்ட சராசரங்களையும் படைத்தார். ஓகே, முதல் போர்ஷனை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த கடைசி நாட்களில் அவர் தமது மகன் மூலமாக பேசல. வாட் இஸ் தட் மீன்? கொஞ்சம் நீங்கள் யூ ஹாவ் டு லெட் திஸ் வேர்ட் சிங்க் இன் யுவர் ஹார்ட். உங்களோட இதயத்தில் இந்த வசனம் கொஞ்சம் கிரிய செய்கிறக்கிடம் கொடுங்க. இந்த வசனத்தின் மீனிங், அந்த காலத்தில் ப்ரொஃபெட் சொன்னால் சரி, ப்ரொஃபெட் சொன்னால் சரியாக தான் இருக்குது. தே பிலீவ் த ப்ரொஃபெட். ப்ரொஃபெட் சொன்னால் நாளைக்கு அமலக்கியர் உங்களை இந்த இடத்துல உங்களை தாக்க போகிறாங்க என்று சொன்னால் தே பிலீவ். Okay, there were some occasions they didn't believe the prophet, but most of the time they believed it. There are evidence in the Old Testament. But New Testament, anything anybody say, யாராவது ஏதாவது உங்களுக்கு சொன்னா, that has to be processed through Jesus' teaching. You understand now? உங்களுக்கு விளங்குதா? Anything, any wonderful thing, any horrible thing, anything you can take it. It may be believable, it may be powerful, those things, doctrine or whatever. You have to run it through Jesus. You have to run it through Jesus' doctrine, அவற்ற டீச்சிங். ஸோ கடைசியில் இந்த காலத்தில் தேவன் கிறிஸ்து மூலமாக தான் பேசுவார். அதால தான் I reject. If I hear a sermon which doesn't align with Jesus' teaching, I simply reject. You should do the same. அதான் dangerous. When you accept something which Jesus didn't mention, அல்லது கடிதங்கள், அப்போஸ்தலர்கள் கடிதங்களை சொல்லாத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கல, அது டேஞ்சரஸாக முடியுது. ஓகே, முதலாவது நாங்கள் பார்த்தோம், இஸ் கிரேட்டர் தேன், ஃபார் கிரேட்டர் தேன் ப்ராஃபெட்ஸ். அடுத்தது, இஸ் கிரேட்டர் தேன் ஏஞ்சல். 1 அதிகாரம் 4 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சேம் சாப்டர் 4 வசனம். ஓகே, Hebrews chapter 1:4. இறை தூதர்களின் பெயர்களை விட தமது உரிமை சொத்தாக இவர் பெற்றுக்கொண்ட பெயர் மேன்மையானதாக இருக்கின்றது. அதற்கேற்ப தூதர்களை விட இவர் மிகவும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். You know, it's really amazing how devil can fool so many people. So many people believe Jesus was an angel. So many places, so many belief says Jesus is an archangel or was an archangel. Whatever it is, he's an angel. But this verse defeats all that argument. It's clearly saying he is far greater than the angels. ஒரு ஏஞ்சல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஏஞ்சல் சரியான பவர்ஃபுல். ஒரு ஏஞ்சலே காணும் இந்த உலகத்தை அழிக்கிறது. Do you know that? One angel is enough to destroy the earth. பழையப்பால நாங்கள் வாசிக்கிறோம், ஒரு நாளில் ஒரு தூதன், தேவதூதன் 120,000 பேரை கொண்டான். So God used the angel to punish people. அதை நாங்கள் பைபிளில் பார்க்கணும், throughout the Bible. எவ்வளவு கிரேட்டாக இருந்தாலும் ஏஞ்சல், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும், மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சலோட ஒன் ஜீசஸ் நீங்கள் ஒப்பிடல. ஹீ இஸ் கிரேட்டர். ஸோ அதை நாங்கள் இந்த வசனத்திலேருந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ ஏஞ்சல்ஸ் யார் தொடர்ந்து நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், they are servants. They're serving. Jesus came to this earth temporarily to serve people. Remember that word, temporary. Hebrews chapter 2 verse 9. Please underline that. உங்களோட பைபிளில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. Temporary.
He's not a slave anymore. He's not washing people's feet anymore. He's on the throne in heaven. Maybe you have to wash his feet. So he's no longer human. அப்போ அவர் angels வந்து servants. Jesus வந்து Son of God. And the Bible clearly says, நீங்கள் தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், I will show you another one. Okay? Another verse. Okay, verse 5, 6 பாருங்க. It clearly says, Jesus Christ is Almighty God. மேலும் இறைவன் தம்முடைய முதற்பேரானவரை உலகத்துக்குள் கொண்டு வந்த போது இறைவனுடைய தூதர்கள் எல்லாரும் அவரை வழிபட வேண்டும். Father commanding all the angels to worship Jesus Christ. யார் worship பண்றது? worshipக்கு உரியவர் யார்? துதிக்கு பிரேயருக்கு யார்? Who received the prayer? Who received the worship? Of course, none other than God. கடவுளை தவிர வேறொருவரும் மகிமையை பெறையலாது, பிரேயரை ரிசீவ் பண்ணலாது, துதியை ரிசீவ் பண்ணலாம், வர்ஷிப்பை ரிசீவ் பண்ணலாம். ஸோ பைபிள் கிளியராக சொல்லுது, there was a command from the Father saying to the angel, these billions of angels, you worship Jesus Christ. So how great Jesus is. Even was, I can say, even when he was on this earth, he was great. He is great, he will be great. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறவராக இருக்கிறார். ஓகே, அடுத்தது, ஜீசஸ் இஸ் கிரேட்டர் தேன் மோசஸ். இன்னும் நீங்கள் பைபிளை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், மை ஃபேவரட் கரெக்டர், மை ஃபேவரட் ப்ராஃபட் இஸ் மோசஸ் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். I never seen any other prophet did what Moses did. மோசே ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியக்காரன். ஒரு முறை அவன சகோதரியும் சகோதரனும் ஆரோனும் மிரியாமும் அவனுக்கு எதிராக பேச 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆண்டவர் கேட்குறார். He didn't like what they said. Immediately அவங்களுக்கு மிரியாமுக்கு குஸ்ரோம் வந்து பிறகு மோசே ஜெபிக்கிறான். எவ்வளோ நல்லவன் பாருங்க. பைபிள் சொல்லுது, அந்த இடத்துல அந்த சாப்டரில் ஆண்டவர் சொல்கிறார், நான் மெட்டாக்களோட கனவு மூலமாக பேசுவேன், வேறு விதமாக பேசுவேன், பட் என் மோசையோட நான் முகமுகமாக பேசுகிறேன். அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், சாந்தம் உள்ளவன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிரேட் ப்ராஃபட் யூ கேன் see everywhere. He is the one wrote Genesis, Exodus, Numbers, Leviticus, Deuteronomy. இந்த 5 புத்தகங்களையும் அவன் தான். இந்த 5 புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஹிஸ்ட்ரி எல்லாம் போயிடும் பைபிளில். God used him to write all those books. அப்போ இப்படி ஒரு கிரேட்டான ப்ராஃபட். புதிய ஏற்பாடில் நான் பார்க்குறேன், பரிசேயர் மோசேன்ற கட்டளையில தான் கீழ்ப்படிஞ்சாங்க. மோசே சொன்னது they emphasize Moses. But Jesus is greater than Moses. இவ்வளோ பெரிய கிரேட் ப்ராஃபட்டை விட ஜீசஸ் கிரேட்டராக இருக்கிறார். Hebrew chapter 3, எபிரேயர் 3ஆம் அதிகாரம். Okay, maybe then perhaps I'll read it from verse 1. முதலாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 3:1. ஆகையால் பரலோக அழைப்பில் பங்குள்ளவர்களான பரிசுத்த சகோதரர்களே, நமது விசுவாச அறிக்கையின்படி நாம் ஒப்புக்கொள்ளுகின்ற நமது அப்போஸ்தலரும் தலைமை மதகுருவுமாகிய இயேசுவிடம் உங்கள் கவனத்தை திருப்புங்கள். இறைவனுடைய வீட்டார் அனைவருக்கும் மோசே உண்மையுள்ளவராக இருந்ததைப் போலவே இயேசு தன்னை நியமித்தவருக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். ஒரு வீட்டை கட்டுகிறவன் அந்த வீட்டை பார்க்கிலும் அதிக மதிப்புள்ளவனாய் இருப்பது போலவே இயேசுவும் மோசையை பார்க்கிலும் மண்டலாய்ந்தான், மோசையை பார்க்கிலும் அதிக மதிப்புக்குரியவராய் இருக்கிறார். ஸோ எவ்ரி டைம் யூ ரீட் தீஸ் வேர்சஸ், நீங்கள் அந்த மேட்ஸில் படிச்சுப்பீங்க. நான் இப்படி ஒரு சைன், இப்படி ஒரு அம்புக்குறி மாதிரி இப்படி ஒன்று இருக்கும். இப்போ 6 இந்தியாவில் இருந்தேன்னு சொன்னால், அங்கால 2 இருந்தேன்னு சொன்னால் 6 is greater than 2. always remember that. நான் அப்படி தான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஏன்னா அந்த ஒரு சைன் இருக்குது, இப்படி வாரம், இப்படி ஒரு ஷேப். ஸோ 6 is greater than 2 or 7 is greater than 5 அப்படின்னு பார்க்கும். So any good character, any popular character, any spectacular person you read in the Bible, just put that mark. Doesn't matter who you are. Jesus is far greater.
ஸோ பைபிள் கிளியராக சொல்லுது, இப்படி ஒரு கிரேட்டான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்காமல் எல்லாத்தையும் தியானம் செய்து ஜனங்களை விடுவித்தவன் இவ்வளோ மைட்டி ஒர்க் செய்த அந்த ஜனங்களை அடிமைத்தனத்தை விடுவிச்சு கானான் தேசத்துக்கு அவங்க போயெல்லாம் போயிட்டு, பட் he brought them near to Canaan and he couldn't see the place as well. மக்களுக்காண்டி தன் வாழ்க்கையை தியானம் செய்தவன், தன் மக்கள் துன்புறுத்தப்படுறான்றக்காண்டி ஒருத்தனை கொண்டவன், அந்த ரீசனுக்காண்டி அவன் மீடியான் தேசத்துக்கு ஓட வேண்டியது. How many sacrifices he did doesn't matter. The Bible says you can't compare that person to, you can't compare anybody, especially Moses. You can't compare to Jesus. Jesus is far greater than Moses. Okay. Let's move on to another one. Nalavathu. Then God raised another leader whom you can call, you call Joshua. Joshua ஆண்டவர் எழுப்புற another great leader. So how great he was. He took them into this place where milk and honey flows. பானம் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவன் கொண்டு போனான். But Jesus led us into another place which is far greater than Canaan. இன்றைக்கு கேனான்ன்றது இஸ்ரேல், இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல். இன்றைக்கு அதுக்காண்டி பெரிய சண்டை, அதுக்காண்டி பெரிய பிரச்சனை. பட் Jesus led us to another place which is far greater. So Jesus, in a way I can say Jesus is greater than Joshua. Hebrews 4, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆகவே இறைவன் அளிக்கும் இளைப்பாறுதலை நாம் பெறுவோம் என்று வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களில் ஒருவரும் அதை இழந்து போகாதவாறு நாம் எல்லோரும் பயபக்தியுடன் கவனமாயிருப்போமாக. இஸ்ரவேலுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் கேட்ட செய்தியோ அவர்களுக்கு அவ்விதமான பயனை அளிக்கவில்லை. ஓகே, verse 8, ஜோஷுவா அவர்களுக்கு இளைப்பாறுதலை முன்னே கொடுத்திருந்தால், verse 8, ஜோஷுவா அவர்களுக்கு இளைப்பாறுதலை முன்பே கொடுத்திருந்தால் பிற்காலத்தில் இன்னொரு நாளை பற்றி இறைவன் சொல்லியிருக்க மாட்டார். ஆகவே இறைவனுடைய மக்களான ஓய்வு இனிமேல் தான் வர வேண்டியிருக்கிறது. மக்களுக்கான ஓய்வு இனிமேல் தான் வர வேண்டியிருக்கிறது. ஏனெனில் இறைவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே செல்லும் ஒருவன் இறைவன் ஓய்ந்தது போலவே தானும் தனது வேலையிலும் ஓய்ந்திருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து பெட்டர் உண்மையான இளைப்பாறுதலுக்கு எங்களை நடக்கிறார். அது கானான் யுத்தங்களை அவங்க சந்திச்சு எத்தனை யுத்தங்கள், எத்தனை பிரச்சனை, எத்தனை பேர் செத்தாங்க, விழுந்து பாவத்தினால செத்தாங்க, நோயினால செத்தாங்க, கணக்கு பிரச்சனை. ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபுல்லாக அழிஞ்சுது. செகண்ட் ஜெனரேஷன் தான் கானானுக்குள்ளே போனோம். உங்களுக்கு தெரியும், ஜோஷுவாவின் காலபையும் தவிர. அப்போ இவ்வளோ பிரச்சனை அப்புறம் அங்கே போய் அவங்க they rested. But that is also not a real rest. The real rest எங்களை இயேசு கிறிஸ்து நித்திய இளைப்பாறுதல்களை நடத்துகிறார். பரமகானான், heaven. So Jesus is for sure greater than Joshua. Okay. அடுத்த அனுபவம், Jesus is greater than Aaron. You know who Aaron was? Don't neglect this person. ஏண்டா priesthood ஸ்டார்ட் பண்ணியிருந்த ஆரோன் தான். கடவுள் ஸ்டார்ட் பண்ற the first priest, முதலாவது ஆசாரியன் ஆரோன். பைபிள் கிளியரா சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்யல. ஸோ அந்த காலத்தில் ஆரோன் தான். எனி அட்வைஸ், இப்போ ஒரு பலி கொடுக்குறதோ, அந்த ஆடு எப்படி இருக்கும் செக் பண்ணுறது எல்லாமே ஆரோன். ஆரோன் மோசேன்ற ஓல்டர் பிரதர். ஓகே, 2 பேருக்கும் 3 years டிஃப்ரெண்ட். அப்போ ஆரோன் தான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை அந்த எகிப்திலேருந்து விடுவிக்கல ஆரோன் கணக்கு மிரக்கல் ஆரோன் செய்யறான். அப்போ ஆரோன் இஸ் அவன் கிரேட் பர்சன். இஸ் நாட் an ordinary person, ஸ்பெஷல். ஈவன் மோசேக்கு கூட அந்த ஊழியம் கொடுக்கப்படையில்லை, ஆரோனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. only he has to do.
மோசேண்ட மினிஸ்ட்ரி வேறு, ஆரோன ஜாப் வேறு. ஹி வாஸ் அ ஹியூமன் ஹை ப்ரீஸ்ட். ஓகே, சாக்ரிஃபைஸஸை எடுத்து கடவுளுக்கு கொடுக்குறவன் அவன் தான் அந்த ப்ரீஸ்ட்ஹுட் ஆக்களுக்கு அந்த பலியலை கொடுக்குறதுக்கு நடுவில் ரெண்டு செய்தவன். ஓகே, எபிரேயர் 4 அதிகாரம் 14 வசனம். ஹீப்ரூ சாப்டர் 4 verse 14. எபிரேயர் 4:14 வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்குது. இறைவனுடைய மகனான இயேசு வானங்களுக்கு கூடாக கடந்து சென்றிருக்கின்ற ஒரு உயர்ந்த தலைமை மதகுருவாக நமக்கு இருக்கின்றபடினால் நாம் ஒப்புக்கொண்ட நமது விசுவாச அறிக்கையை உறுதியாக பற்றிக் கொள்வோமாக. ஏனெனில் நமக்கு இருக்கின்ற இந்த தலைமை மதகுரு நம்முடைய பலவீனங்களை குறித்து அனுபவப்பட முடியாதவர் அல்ல. நம்மை போன்றே அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாலும் அவர் பாவம் செய்யாதவர். ஆகவே நாம் இரக்கத்தை பெறவும் சரியான நேரத்தில் எமக்கு உதவக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ளவும் இறைவனையும் கிருபையின் அரியணையும் துணிவுடன் அனுபவமாக. இப்போ ஏன் நான் இந்த உலக வசனத்தை மாற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தலைமை மத குரு என்ற இந்த இடத்துல இந்த குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஏனெண்டா அவர் தான் நியமிக்கப்பட்ட தலைமை மத குரு. ஓகே, இப்போ 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஹீப்ரூ சாப்டர் 5. இஸ்ரவேலர்களின் 1ஆம் வசனம். ஒவ்வொரு தலைமை மதகுருவும் மனிதர்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு இறைவனுக்கு காணிக்கைகளையும் பாவங்களுக்கான பலிகளையும் செலுத்துவதற்காக இறைவனுக்குரிய விடயங்களில் மக்களின் சார்பாக சேவை செய்ய நியமிக்கப்பட்டிருக்கின்றான். ஓகே, ஆரோன் தலைமை மதகுரு. அவன் தானும் பலவீனமாக இருப்பதால் அறியாமையில் இருக்கின்றவர்களுடனும் வலுவிலகி செல்கிறவர்களுடன் தயவுடன் நடந்து கொள்கிறான். ஓகே, ஸோ தலைமை மதகுரு என்றது ஆரோன். நீங்கள் தொடர்ந்து வாஞ்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரோனை விட நீங்கள் உலகத்தையும் வாய்ச்சி முடிய நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. ஆரோனை விட இயேசு கிறிஸ்து மேலானவர். ஓகே, verse 10 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் verse 10. verse 9. இவ்வாறாக இயேசு முழு நிறைவு செய்த பின்னர் தமக்கு கீழ்ப்படுகின்ற எல்லோருக்கும் நித்திய ரட்சிப்பை கொடுக்கும் மூலதாரம் ஆயினார். ஆரோன் பலி செலுத்தினது ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு இல்லை. ஆரோன் பலி செலுத்தினா உன்னோட பாவங்கள் கடவுளுக்கான மன்னிக்கப்படும் ஒரு நடுவில் இந்த மத்திய மேல் செயல்பட்ட. But Jesus Christ far greater than Aaron because he gave salvation to everybody. Salvation to those who seek him. எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுக்குறார். இது தலைமை மதகுருவால் கொடுக்க முடியாமல் போன ஒன்று. ஓகே, ஹை ப்ரீஸ்டை பார்க்குறோம். அதில் நாங்கள் உங்களுக்கு வாஜிக்கா ஏன் நான் ஒருத்தன் வாஜிக்காருன்னு சொன்னால், ஆரோன் பாவம், அவனும் பாவம் செய்யணும். தனக்காகவும் மக்களுக்காண்டியும் பலியை கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து தனக்காண்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்டா அவர் பாவம் செய்ய இல்லை. தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ he was sinless. அது மாத்திரமல்ல, ஆரோன் என்ன வித்தியாசம், ஆரோன் இப்போ மிருகத்தை கொண்டு வர சொல்லுவான். பட் ஜீசஸ் offered himself, ஒரு பலியாக தண்ணி ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமில்லை, எத்தனையோ ப்ராஃபெட்ஸ், எத்தனையோ கிரேட் பர்சன் தே died and gone, but he lives forever. இயேசு கிறிஸ்து எப்போ ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்குறோம், ஜீசஸ் brings better covenant. இயேசு கிறிஸ்துடைய covenant better. இப்போ இயேசு கிறிஸ்துவோட திங்ஸ், அவர் செய்த விஷயங்கள் கிரேட்ன்றதை நான் பார்க்குறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹீப்ரூ சாப்டர் 8 verse 6. சிறப்பான வாக்குறுதிகளை verse 6 அடிப்படையாக கொண்டிருப்பதன் காரணமாக அவர் மத்தியஸ்தம் செய்கின்ற உடன்படிக்கை எவ்வளவு சிறந்ததோ அவ்வாறே முன்னைய காலத்தில்
மதகுருக்கள் செய்த ஊழியத்தை விட இயேசு பெற்றுக்கொண்ட ஊழியம் மிக உயர்வானது. என்ன மீனிங்? இந்த பழைய பாட்டில் அவங்க செய்த ஊழியம் எல்லாம் இந்த உலகத்தில் அதுவும் டெம்பரரியாக, இப்போ மிருகங்களை பலி கொடுக்கறது, தென் திருப்பி அவங்க பாவம் செய்யாமல் திருப்பி இன்னொரு மிருகத்தை கொண்டு வந்து பலி கொடுக்குறது. there was no permanent solution. ஸோ இட் இஸ் குட். அந்த டைமில் ஆண்டவர் அதை அனுமதிச்சார், அந்த டைமில் அது ஓகே இருந்தது. பட் காலப்போக்கில் மிருகங்கள் செத்துக்கொண்டே போச்சு ஒழிய ஜனங்கள் பாவம் செய்யாமல் நிற்கிற பிளான் இல்லை ஜனங்களுக்கு. இட்ஸ் லைக் God has tried everything. அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். இப்போ ஒரு வார்த்தை சொன்னால் இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் நீங்கள் பாவம் செய்யாது இருப்பீர்களாக என்று வானத்திலிருந்து ஒரு கட்டளை கொடுத்து விட்டால் நாங்கள் ஒரு தடவை பாவம் செய்ய மாட்டோம். பட் தட் God doesn't mean that. God gave you freedom and He gave you free will. That is love. அப்போ அதை கொடுக்கறதால ஆண்டவர் நீங்களா அவரை தேடிக்கல, நீங்களா அவற்றை கட்டளை கீழ்ப்படைக்க அவர் மகிழ்ச்சி அடைகிறார். எங்களை ஒரு இயந்திரமாக ஆண்டவர் பார்க்க விரும்பலை. எங்களுக்கு இதயம் இருக்குது, எங்களுக்கு சுயாதீனம் இருக்குது தெரிவு செல்லக்கூடிய. தட் இஸ் வாய் God has patience with us. எங்களுக்கு பொறுமையாக எங்களோட இருக்கிறார். பட் அந்த சிஸ்டம் ஆண்டவர் கொண்டு வந்தது. பட் அது வேலை செய்யலைன்னா மக்கள் கீழ்ப்படியில்லை. அவற்றை அதில் பிழை இல்லை, ஆண்டவர் உண்டாக்கின அந்த ஊழியத்தில் பிழை இல்லை. பட் people start abusing it. So they're supposed to stop committing sin, realizing எனக்காணி இந்த அனிமல் எல்லாம் சாகுது தேவையில்லை. பட் இயேசுக்கு ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இந்த உலகத்தில் வந்து அவர் பலியானார். 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, verse 7. ஆகவே முதலாவது உடன்படிக்கையானது குறையற்றதா இருந்திருந்தால், if the first covenant was enough, இரண்டாவது உடன்படிக்கை ஒன்றை உருவாக்க அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஸோ நியூ covenant is always better than old covenant. Old covenant is started by God also, but old covenant is 100% focused on Jewish people, யூதர்களுக்கு. But the new covenant started by Jesus Christ. He broke the wall which was between Jewish people and others. After Jesus, we are all same. There's no special people. He is special, he is not special, nothing like that. அப்போ ரெண்டாவது கவனம் இயேசு கிறிஸ்து உண்டாக்கினது பெட்டர். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். அடுத்த நான் பார்ப்போம். Jesus opened a better way. இயேசு கிறிஸ்து உருவாக்கின மார்க்கம், அவருடைய இரத்தத்தினால் உருவாக்கின மார்க்கம் பெட்டர். பழைய ஏற்பாடில் இருக்கிற வழியை பார்க்கணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Hebrew chapter 10 verse 19. ஓகே, verse 19 பாருங்க. எபிரேயர் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஓகே, ஆகையால் சகோதரரே, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்வதற்கு தைரியம் நமக்கு உண்டு. அது என்ன மகா பரிசுத்த ஸ்தலம்? எங்களுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் இல்லையே. நாங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை வழங்க, இதெல்லாம் வந்து நிழல் ஆட்டமாக இருக்குது. இந்த உலகத்தில் ஆண்டவர் அதை செய்ய சொன்னது வந்து நாங்கள் பரலோகத்தில் செய்ய போகிறது சமன். அப்போ பரலோகத்துக்கு போகிறோன்னு சொன்னால், ஆண்டவற்ற சன்னிதானத்துக்கு நாங்கள் போகணும்னு சொன்னால், த்ரூ ஒன் வே, ஒன்லி ஒன் வே, த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதான் இந்த அர்த்தம். ஏண்டா அந்த டேபர்னக்கிள் கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயில ஒருத்தர், அதுக்குள்ளே போனால் செத்து போயிடுவாங்க பாவத்தோட. அப்போ அந்த திரையை கிழித்து எங்களுக்கு ஒரு புதிதான மார்க்கத்தை உண்டாக்கி பழைய முறைமைகளை மாற்றி இனிமேல் நாங்கள் ப்ரீஸ்ட், ஆசிரியர் கூட போக வேண்டியில்லை, தீர்க்கதரிசி கூட போக வேண்டியில்லை. த்ரூ ஜீசஸ் பிளட் we enter. So that's why if you are sick, if you are ill, if you need anything,
You don't need to phone your pastor. You can if you want. You can. But you shouldn't think, oh, I have to phone him, I have to phone this person, and I will go, why am I priest? இவரை கூட நான் இப்போ 2 ஆண்டவர் கேட்பார். இப்படியான பிலீவுடைய கணக்க பிலீவ் வச்சுட்டு இருக்கு. That's wrong. Nothing wrong with you asking somebody to pray for you. நான் சொல்கிறத பிள்ளையா அவளையும் கொள்ள வேணாம். But first you have to pray. You have the right to pray. You have the direct access to ask Jesus, go to do this, do that, ஆண்டவர் என்ன ஹீல் பண்ண எனக்கு இதை தரணும்னு சொல்லி நீங்கள் டைரக்டாக அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. That's what it means. ஆயார் சகோதரை இயேசுவின் ரத்தம் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இடத்துக்குள் செல்வதற்கு தைரியம் நமக்கு உண்டு. You see the boldness. We have the bold. That's the word it used. Let me check in English Bible. Verse 19. Therefore, brothers and sisters, since we have confidence, see, தைரியம், confidence to enter the most holy. No one dare to enter most holy place in the Old Testament. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். How? Through his blood, Jesus blood. அவருடைய உடலாகிய திரைச்சீலையின் மூலமாக ஒரு புதிதான உயிருள்ள வழியை அவர் நமக்கு ஏற்படுத்துகிறார். See, the old covenant இப்படியான வழிகளை விட ஜீசஸின் பிளட்டுக்களால் வந்த வே, அந்த மார்க்கம் சிறந்தது. ஸோ அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு ஒரு திரை இருக்குது. அந்த திரை ஜீசஸின் உடலா. அவற்றை உடல் கிழிக்கப்பட்டு அவருடைய உடல் பீக்கப்பட்ட உடனே புதிதும் ஜீவமான மார்க்கத்துக்குள்ளாக நாங்கள் போகக்கூடியா இருக்குது. That's why you have to remember always Jesus died for you. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை நினைக்கணும். When we lose our loved ones, you may think about him or her, your dad, mom, every day. Oh, I love my dad, I love my mom, I lost her. But more than anybody, there's one person you have to think that who died for you, who torn his body in order to create a new and holy way, in order for you to have a better life. You have to remember that person. That is none other than Jesus Christ. That is why his ways are always better. அப்போ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இதை நாங்கள் இது பைபிள் ஸ்டடி தான். பட் தென் யூ கேன் டூ யுவர் ஓன் ரிசர்ச். நீங்கள் பைபிளை தேடி வாசிக்கலாம். கடவுள் சிலவளை இன்னுக்கு வெளிப்படுத்துகிறோட உங்களுக்கு 100 times கூட வெளிப்படுத்துவார். It's not the person. It's not about someone who knows Bible more. No. Bible சொல்லுது babes. God reveal the Bible to babes. அதாவது தங்களை தாழ்த்தி ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும்னு சொல்லிக்கிறேன். It could be anybody, priest or normal believer. நேற்றுக்கு ரசிக்கப்பட்டாலோ 50 வருஷம் ரசிக்கப்பட்டாலோ it doesn't matter. God reveals. ஹார்ட்டை தான் பார்க்குறார். அந்த thirst, அந்த hunger கத்தட்ட வார்த்தைக்காக. லெட்ஸ் ப்ரே. நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக எங்களை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயங்களும் இவை சென்று ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்யும் கத்தாவே. நாங்கள் வாழ்கின்ற இந்த கொஞ்ச காலத்தில் கத்தாவே, நீ செய்த தியாகம், நீர் உருவாக்கின மார்க்கம், நீர் எங்களுக்கு காட்டிய வழி, எங்களுக்காக சிந்தின ரத்தம், நீர் எங்களுக்காக கொடுத்த அந்த உடல், உம்முடைய மரணம் கத்தாவே, உம்முடைய சிலுவை பாடுகள், உம்முடைய வாக்குத்தத்தங்கள், நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற பரலோக ஆசீர்வாதங்கள், நீ செய்த தியாகங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நினைவுகூர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.